குருவே சரணம். அனைவருக்கும் ஏஎல்பி வணக்கம். நமக்கு ஜோதிடம் எனும் அற்புத கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லி, எங்களைப் போல நீங்களும் ஏஎல்பியிலே கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பாடம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள 15 நாள் வகுப்புகள். 15 நாள் வகுப்புகளிலே நீங்கள் அற்புதமாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய குருஜி பொதுவுடை மூர்த்தி அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். விருப்பமுள்ளவர்கள் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்போது நமக்கு இந்த ஜோதிட கலையிலே ஜாதகங்கள் எல்லாம் நாளிகை வினாளிகை என்று எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த ஒரு ஜாதகம். இவர் 13/9/1969 பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த நேரத்தை குறிக்கிற போது அவர்கள் 57 நாளிகை 48 வினாளிகை என்று குறித்திருக்கிறார்கள். இதை எப்படி மணியாக மாற்றுவது என்பதுதான் எல்லாருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு நாங்கள் இப்போது பதில் சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன். முதலாவது, நமக்கு தேவைப்படுகிற எளிமையான கணக்கை நாம் தெரிந்து கொள்வோம். 24 நொடிகள் ஒரு வினாளிகை, 60 வினாளிகை ஒரு நாளிகை, ஒரு நாளிகை 24 நிமிடம், 60 நாளிகை ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம். ஒரு மணி நேரம் என்பது 2½ நாளிகை. இதுதான் அவருடைய எளிமையான கணக்கு. அதை வைத்து நாம் எப்படி அவருக்கு கணக்கிடுவோம் என்று பார்ப்போம். இப்போது இந்த ஜாதகர் 57 நாளிகை 48 வினாளிகை என்று கொடுத்திருக்கிறார். இதை நாம் எப்படி கணக்கெடுப்போம் என்று பார்த்தால், 57 × 60 3420, 48 வினாளிகை என்று கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதனால் எல்லாவற்றையுமே வினாளிகையாக மாற்ற வேண்டும். 57 × 60 அது 3420 வினாளிகையாக மாறிவிட்டது. இந்த 48 வினாளிகையும் அதனோடு கூட கூட்டுகிறோம். 3468 வினாளிகை ஆகிவிட்டது. இதை 2/2.5 இதை 2.5 வகுத்தோம்னா 1387.2 இதையே மணி ஆக்க வேண்டும். அந்த மணி ஆக்குவதற்காக எகெயின் /60, அப்போது 23.1166 என்று வருகிறது. இந்த 23ஐ தனியாக ஒதுக்கி எழுதி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 23 மணி நேரம் என்று தனியாக எழுதிவிட்டோம். இப்போது இந்த 1166 × 60 அதை பெருக்கணும். 60ஆல் பெருக்கினா என்ன வரும்? 6.99. இப்போ 6.99ங்கிறதே 6 என்ன பண்ணணுங்க? 6 அப்படியே எடுத்துக்கணும். 9 ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் சேர்த்து 10ன்னு போட்டு 6.10. அப்போது 23 மணி நேரம் 6 நிமிடம் 10 வினாடிகள். அப்போது அவருடைய சூரிய உதயம், அந்த காரைக்குடியில் சூரிய உதயம் 6:04 வினாடிக்கு. அப்போது 29:10, அதாவது 29 மணி 10 நிமிஷம் 50 வினாடிக்கு. இப்போ 29 மணி 10 நிமிஷம் 50 வினாடிகளை 24 மணியை கழிச்சோம்னா 5 மணி 10 நிமிஷம் 50 வினாடி வரும். இதில் ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். அது 48 என்று சொல்லியிருந்தார் அல்லவா. அந்த 48 நாளிகையை விட்டுட்டோம். 3/4 நாளிகை என்பது என்ன? அரை நாளிகை என்பது 12 நொடிகள், கால் நாளிகை என்பது 6 நொடிகள், இரண்டையும் சேர்த்தால் 18 நொடிகள். இந்த 18 நொடிகளை கூட கூட்டினா 68 நொடிகள் வருது. ஸோ 8 நொடி இங்கே போட்டுட்டு 60 நொடிகள் ஒரு நிமிடம். அதனால் 5 10 15 போட்டு அப்போ 5 மணி 11 நிமிஷம் 8 நொடிகள். இதுதான் ஒரே ஒரு 2 பிரேக்கப். அதாவது முதல் நாளிகையை வினாளிகையாக மாற்ற வேண்டும். அதை 2.5ஆல் டிவைட் பண்ணணும். அதை 60ஆல் டிவைட் பண்ணணும். அது வருகிற நேரத்தை தனியாக எடுத்துக்கணும். மீதி உள்ள அந்த தொச்சத்தை 1166 தொச்சத்தை 60ஆல் பெருக்கணும். 6.9 6 செப்பரேட்டாக எடுத்துக்கணும். 99 ரவுண்ட் பண்ணி 10 செகண்டாக எடுத்துக்கணும்.
அதுபோக அந்த முக்கால் நாழிகை கால் நாழிகை என்று முக்கால் நாழிகை கொடுத்தாங்களே அதுக்கு 18 செகண்டை கூட்டணும். அப்போ 50 18 68 செகண்டு, 60 செகண்டு 1 நிமிஷம். அதனால் 10 நிமிஷமாக இருந்த 11 நிமிஷம் போட்டு 5 மணி 11 நிமிஷம் 8 செகண்ட். இவ்வளோ தான், வெரி செகண்ட். என்ன ஆகி போகும்? AM காலை ஆகிவிடும். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அட்சய லக்ன பத்ததியினுடைய ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு 9585896806 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் அது கற்பதற்கான வேண்டிய தேவைகளை உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏஎல்பின்னு போனீங்கன்னா, ஏஎல்பி ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஏஎல்பின்னு போனீங்கன்னா அதில் வரும் ஆஃபீஸ் நம்பர்ஸ். அந்த நம்பர்களை தேர்வு செய்து கூட நீங்கள் ஆஃபீஸை பேசி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கச் செய்வார்கள். எல்லாவற்றையுமே துல்லியமாக. ஏன் இவ்வளவு துல்லியமாக நாம் எடுக்கணும்னு கேட்டால், நம்முடைய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா டேட்டு மந்த்து டைமு கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டாவது, டைம் பார்த்திங்கன்னா நேரத்தையும் கொடுக்கணும், நிமிடத்தையும் கொடுக்கணும், நொடிகளையும் கொடுத்தோம். இந்த நேரம் நிமிடம் நொடிகளை கரெக்டாக நீங்கள் அனுப்பி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைத்துவிடும். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த அற்புதமான கலையை கற்றுக் கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.